வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவன்னை. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை நான் என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை நான் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே இந்த ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை நான் என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று இங்கு தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவதேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவதேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே.
என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். கரமுயர்த்தி இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே நான் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே நான் உம்மோடுதான் இருப்பேன். கரங்களை உயர்த்தி என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே நான் உம்மோடு இருப்பேன். அவரோடு இருக்கிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. More than any honey in this world, he is sweeter than anything else. அவர் வலது பார்ஷத்தில் நித்திய பேரின்பங்கள் உண்டு. உலகம் தரக்கூடாத சமாதானம், உலகம் தரக்கூடாத இன்பத்தை தரக்கூடியவர் இயேசு ஒருவர் மட்டுமே. அவரோடு இருப்பது, அவரோடு நடப்பது, அவரோடு உறவாடுவது வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். சேர்ந்த அந்த அடிகளை மீண்டும் பாடுவோமா? வாழ்வின் ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவே. என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் செய்திடுவே. எப்போதுமே நான் உம் சித்தம் செய்திடுவே. இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பே. என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பே. எப்போதுமே நான் உம்மோடுதான் இருப்பேன். கரங்கள் அப்படி உயர்த்தி வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு யான் இருப்பேன். துய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே வரவேண்டும் நல்லவரே. கரமுயர்த்தி ஒரு விசை ஆவியானவரே எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் பாய்ந்தோட வல்லவரே நல்லவரே வரவேண்டும் நல்லவரே நல்லவரே. எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே
தாய் சார்ந்து கொள்வது நல்லது. உம்மோடு இருப்பது எங்கள் இதயத்தின் ஏக்கம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உம்மோடு இருப்பதுதான். கரம் உயர்த்தி கடைசியாக என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது எங்கள் இதயத்தின் ஏக்கம். உலகத்தில் இருக்கிற 1000 நாளை காட்டிலும் உங்க வீட்டில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. இவன் ஒரு காவல்காரனா இருந்தால் கூட நல்லது ஆண்டவரே. பிரசன்னம் இனிமையானது, மேன்மையானது. காலையில் உம்முடைய கிருபைகளை ஆட்கொள்வதற்காக நன்றி. ஒரு வெடித்து கிளம்பும் ஆற்றல் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றி என எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருமா. அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் when the Holy Spirit comes upon you, பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் அத்தனை பேரும், ஒருவர் அல்ல, 2 பேர் அல்ல, மீட்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் அல்ல, ரொம்ப நல்லவங்க மட்டுமல்ல, அப்படியே 7 நாள் கவுந்து ஜெபித்தவங்க மட்டுமல்ல. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 57 நாள் ஃபாஸ்டிங் இருந்தவங்க மட்டுமல்ல. இங்க இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லோர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது the first reaction, முதல் ரியாக்ஷன், நமக்கு நிறைய ரியாக்ஷன் இருக்கலாம். மேன்ஸ் ரியாக்ஷன் நிறைய இருக்கு. பரிசுத்தாவி வரும்போது கைகள் ஆடலாம், கால்கள் ஆடலாம், அழுவலாம், சிலர் சிரிப்பாங்க, சிலர் குதிப்பாங்க, சிலர் கீழே விழுவாங்க. இது ஹியூமன் ரியாக்ஷன். இந்த ஹியூமன் ரியாக்ஷனை ஒரு பேட்டர்னாக சிலர் மாற்றிவிட்டு அதை மதமாகவே மாற்றி விடுகிறார்கள். ஹியூமன் ரியாக்ஷன் தப்புன்னு சொல்லல, ஆனா ஹியூமன் ரியாக்ஷன் பரிசுத்தாவி அல்ல. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது 1ஆம் நூற்றாண்டு சபையில் ஒரு தெளிவான அடையாளம் இருந்தது. இவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார் என்பதற்கு தெளிவான அடையாளம், அவர்கள் அந்நிய பாஷையில் பேசினார்கள். ஆமென். அந்நிய பாஷை என்பது ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, எல்லாருக்கும். இங்க இருக்கிற எல்லாரும் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறீர்கள். வேதத்தில் உங்களை எடுத்து காண்பித்தேன். பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தபோது பரிசுத்தாவியானவர் பேசவில்லை, அவர்கள் பேசினார்கள். நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்? நீங்கள் வாயை திறந்து உங்கள் விசுவாசத்தின் நீதியின் மீட்கப்பட்ட நிறைவு உள்ள இருந்து உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு உச்சரிப்பை தர நீங்கள் இந்த நவமான மொழியை பேச வேண்டும் என்று கடந்த வாரத்தில் அந்நிய பாஷையை குறித்து உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். நீங்கள் பேசி இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். நம்ம வீட்டில் 10,000 வார்த்தைகளை பேச வேண்டும். சர்ச்சில் ஒரு 4 பேசினா போதும், கர்த்தர் வேலையை முடிச்சிருவார். ஆனா நம்ம வீட்லயும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் 5 பேசிட்டு சர்ச்சில் 10,000 பேச வந்தா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாது. இதுதான் நாங்க சொல்றோம். இதுதான் பவுல் விளக்கி சொன்னார். நீங்க தனியா இருக்கும் பொழுது, பிரயாணம் பண்ணும் போது, வீட்டில் இருக்கும் போது, ஜெப வேளையில், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷையின் அயல் மொழியில் நீங்கள் அதிகமாய் பேசினால், நான் சர்ச்சில் வந்து ரபன்னு பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன புரியும்? ஏன் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் நான் உங்களோடு கூட பேசவில்லை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு கூட பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக்கி கொள்ளுகிறானே தவிர, நான் அந்நிய பாஷையில் பேசும்போது அது உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. அதனால நான் வீட்டில் அதிகமாய் பேசணும், சர்ச்சில் 4 வாட்டி பேசின போதும், மீதி நேரம் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அதனால்தான் பவுல் அதை குறித்து காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை. தைரியமாக கொரிந்து சபையில் சில போராட்டங்கள், அதை பின்பு வரும் நாட்களில் சொல்லுவோம். ஆனால் பிரச்சனைகள் வந்த போதும், ஜனங்கள் அதை தவறாய் பயன்படுத்திய போது பவுல் அதை குறித்து காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை. தெளிவாக சொல்கிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், நான்
நான் தமிழ்லையும் பாடுவேன், நான் ஆவியிலும் பாடுவேன். நான் தமிழும் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் ஆவியிலும் சபையிலும் ஜெபம் பண்ணுவேன். அதை காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை. ஆனால் நான் சபையில் பேசும்போது நான் மனிதரோடு பேசவில்லை, நான் அந்நிய பாஷையில் பேசும்போது மனிதரோடு பேசவில்லை, தேவனோடு கூட பேசுவதனால் நான் தனிமையில் இருக்கும் பொழுது அதிகமாய் பேசுகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னார். ஐ தேங்க் காட். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா கொரிந்து சபையே, நீங்க எல்லாரும் பேசுறத மொத்தமா கணக்கு போட்டாலும் அதை காட்டிலும் அதிகமாய் நான் பேசுகிறேன். Speak in tongues. இன்னைக்கும் போன வாரத்திலும் இந்த வாரத்திலும் இந்த அந்நிய பாஷையினுடைய ஆழங்களை உங்களோடு கூட பேசுகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் பொதுவாக கல்யாணத்தில் பேசுவாங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளை தியாக மனப்பான்மையோடு நேசியுங்கள், மனைவியே உன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப நான் அதை பேச வரல. ஆமென். ஆனா அந்த அப்போஸ்தலர் 5:19 துவக்கத்தில் வாசிக்கும் போது இந்த புருஷன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளை, வேலைக்காரன், எஜமானன் எக்ஸெட்ரா அவர் சொல்லிட்டே வரும் பொழுது அதுக்கு முதலில் சொன்ன வார்த்தை, நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்தவர்களாய். எத்தனை பேர் ஆவியில் நிறைஞ்சிருக்கு? filled in the spirit. அடுத்த வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்பீக்கிங். நீங்கள் ஆவியில் நிறைந்து முதலில் செய்ய வேண்டியது உங்கள் வாய் பேச வேண்டும். நீங்க ஆவியில நிறைஞ்சிருந்தா உங்க ரிலேஷன்ஷிப் மெஷினரிக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒரு நல்ல எண்ணெய். ஒரு எளிய சொல்ல மாட்டீங்களா? நீங்க 1000 கவுன்சிலிங்க்கு போலாம், என்னென்னமோ பண்ணி பார்க்கலாம், ஆனா உங்க குடும்பம் சமாதானமாய் அருமையாய் உங்க உறவு இனிமையா இருக்கணும்னா புருஷன், மனைவி, பிள்ளைகள், வேலைக்கார, எஜமான உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? பவுல் சொன்னார், நீங்கள் ஆவியில் நிறைந்தவர்களாய் பேசிக்கொண்டிருக்கணும். இந்த வாயின் அந்நிய பாஷையின் நிறைவுல கர்த்தர் ஒரு பெரிய திறவுகோலை தன் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை இந்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்னொரு காரியத்தை நான் சபைக்கு தெளிவுபடுத்தினேன். ஒருவேளை நீங்க சொல்ல, நான் பேச முடியாதுங்க, எனக்கு அது பிடிக்காதுங்க. ஹே, நோ ப்ராப்ளம். யாரும் கவனிக்கவே மாட்டீங்க. நான் பேச மாட்டேன் பாஸ், எனக்கு பிடிக்காத பாஸ். உன்னை யார் பேச சொன்னாங்க? நீ பேசாத, நீ நம்மால் தான். நம்ம எல்லாரும் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க தான். நம்ம எல்லாரும் ரத்தத்தால் மீட்கப்பட்டதுனால பரலோகம் போகிறோம். ஆனா வாஷிங் மிஷினை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாஷிங் மிஷினை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு 10 கேரட் கோல்டு, 20 கிராம் கோல்டோ 15 கிராம் கோல்டு கிடைத்தா நீங்க யாரும் அதை வேணான்னு சொல்லி வரமாட்டீங்க. அதையும் வாங்கி கொள்வீர்கள். அந்த கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஈவு. இன்னைக்கு நான் இன்னும் ஒரு ஆழம் இந்த அந்நிய பாஷை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும். இது கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு பெரிய கிஃப்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது நீங்கள் பயன்படுத்தினால் உங்க வாழ்க்கையில சுகம், பலன், ஆரோக்கியம், வெற்றி, உங்கள் வழிகளில் உங்களுக்கு தெரியாத எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய தெய்வீக நிறைவுகளை உருவாக்க உங்கள் அந்நிய பாஷை ஜெபம் பெரிய வெற்றியை தருகிறது. நீங்க பேச வேணாம். ஆங்கிலத்தில் சொன்னால் சரியா இருக்கும். You don't have to speak, you get to speak. இன்னொரு வாட்டி சொல்றேன், you don't have to speak but you get to speak. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். ஏன்னா நீங்க நல்லவங்களா இருக்கனால அல்ல, இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதனால அவர் பரிசுத்த ஆவி உங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ உங்க மேல இருக்காருன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள இருக்கிறார், நம்ம மேல இருக்கிறார். ஆமென். I don't care what denomination says. ஸ்தாபனம் என்ன சொல்லுகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. பாஸ்டர் இந்த சர்ச் இப்படி சொல்லுது, இந்த சர்ச் இப்படி சொல்லுது, அந்த சர்ச் இப்படி சொல்லுது, பாஸ்டர் கோஷி இப்படி சொல்றார். பாஸ்டர் கோஷி சொல்றது கூட முக்கியம் அல்ல, பைபிள் என்ன சொல்லுகிறது அதுதான் முக்கியம். I don't care what denomination says what. ஆனா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தபோது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில். ஆமென். இப்போ உங்க மேல பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க கீழே விழுந்துடலாம். நான் சும்மா அப்படி கையை நீட்டினா நீ கீழே விழுந்துடலாம். உடனே பார்த்தேன், அட ரொம்ப அழகா இருக்கு. இதையே ஒரு 50 வருஷம் மதமா மாத்தி வர்றவனெல்லாம் கீழே தள்ளிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம். கீழே விழு இல்ல உருளு. அமெரிக்காவில் நான் ஒரு சபைக்கு போனேன் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க எல்லாரும் பரிசுத்தா வந்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிரிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணிட்டாங்க, பரிசுத்தா வந்தா சிரிச்சுதாண்டா ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஒரு 10 வருஷம் சிரிச்சானுங்க, அப்புறம் சிரிப்பு வரல, இப்ப வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. We should never make human reaction a pattern. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் பேட்டர்னாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் எல்லாம் சிரியுங்கள் அப்படின்னு சொன்னாரா? சிரிங்க, நல்லது. ஆமென். கீழே விழுங்க, உருளுங்க, துள்ளுங்க, பாய் கூட கிழிச்சுங்க, நாங்க வாங்கி போட்டுக்கிறோம். முட்டி கூட தேய்ச்சிக்கோ, நோ ப்ராப்ளம். That is all good. இதெல்லாம் ஹியூமன் ரியாக்ஷன். ஆனா வேதம் சொன்ன முதல் ரியாக்ஷன், உன் வாயில் கர்த்தர் அந்நிய பாஷை தருவாராக. அதை நீங்கள் பேச வேண்டும். ஆமென். சோ மனிதர்கள் டினாமினேஷன் சொல்லுது, பைபிள் ஸ்டாண்டர்ட் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். பாஸ்டர் பிரதர் தாழ்மையா இருங்க பிரதர். ஆமா, இது சொல்றவரே தாழ்மையா சொல்லல. ஆமென். The moment somebody tell you humble yourself brother அப்படினா the சொல்றவர் சொல்றார் பாத்தீங்கன்னா, அந்த சொல்றதே தாழ்மை இல்ல. நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு அறிவு,
படிப்பு, ஞானம், அந்தஸ்து எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம நின்று எவ்வளவு மடையனா இருக்கேன்ல என்ன பாக்குறதுக்கு. கடவுள் நம்மளை தாழ்மைப்படுத்த தந்த நல்ல ஆயுதம் அந்நிய பாஷை. ஆமென். நீங்க பேசி பாருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா தாழ்மையா மாத்துவாரு. மற்றபடி நீ என்ன காவி போட்டு எவ்வளவு இறங்கினாலும் அது தாழ்மையாவே இருக்காது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So you don't have to. இன்னைக்கு போகும்போது உங்க கையில எல்லாம் ஒரு நல்ல பேக்கெட், ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட், கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நல்ல தட்டில் வச்சு மூடி சீல் பண்ணி நீங்க இது சாப்பிடுங்கன்னு உங்க கையில கொடுத்தா ஆமென் சொல்ல மாட்டீங்க? நீங்க சொல்லுங்க, நான் சாப்பிட மாட்டேன், அதுவும் இஷ்டம். You don't have to, but you get to. மீட்டிங் முடிஞ்ச என்னுடைய ஓரமா இப்போ உட்காந்து சும்மா ஸ்டைலா சாப்பிட்றது தான் உன் கையில கொடுத்துருக்கு. நீ சாப்பிடவும் சாப்பிடாம இருப்பதும் அதுவும் இஷ்டம். You don't have to, but you get to. அதை இன்னும் ஒரு ஆழமா சொல்லணும். ஆனா இது அமெரிக்காவா இருந்தா சொல்லியிருப்பேன், இந்தியாவில் நான் சொல்ல முடியாது, அதனால நான் சொல்ல விரும்பவில்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்தாவியினுடைய அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தினுடைய வார்த்தை நிறைவுகள் நம் நாவில் இருக்குமையானால் கர்த்தர் நிறைவார். When the Holy Ghost comes, the primary thing, the first thing, முதல் காரியம் கர்த்தர் சபைக்கு தந்தது அந்நிய பாஷை. நீங்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நிறைவுகளை அப்பொழுது நீங்கள் உங்க வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அந்நிய பாஷையின் அடையாளம் யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கே அல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் டெய்லி சண்டே வந்து நின்று ஒரு 5 நிமிஷம் ராபா பாபா அப்படின்னு சொல்ல உங்களை காட்டிலும் நான் ரொம்ப ஆவிக்குரியவன் அப்படின்னு நடிச்சு காட்டுறதுக்கு அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் யாருக்காக பேசுகிறான்? தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறானே தவிர வேற எதுக்காகவும் நீங்கள் பேசவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கொரிந்து சபையில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். ஆமென். அவனுக்கு அந்நிய பாஷையை வந்த உடனே அல்லது அந்நிய பாஷையில பேசின உடனே எனக்கு நிறைய இருக்கிற மாதிரியும் இன்னொருத்தருக்கு இல்லாத மாதிரி. இன்னைக்கு சொல்றேன், நியூ லைஃப் சர்ச் நம்மளை கடவுள் ஆவியில எவ்வளவு பலப்படுத்தினாலும் இல்லாத ஒருவனை ஏளனமாய் பார்க்கவே கூடாது. I may speak a lot in tongues. நான் ரொம்ப ஆவிக்குரியவனா இருக்கலாம், அதனால ஆவியில் குறைஞ்சிருக்காருன்னு ஒருத்தரை எளிமையா தாழ்மையா இறக்கி பார்க்கவே கூடாது. அது நல்ல ஆவி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஜென்டில்மேன், எல்லாரையும் நேசிக்கிறார். இயேசு எப்படியோ அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரும். He is a person. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் நல்லவராகவே இருக்கிறார். நான் கேள்விப்பட்டேன் ஒரு புத்தகத்துல Chasing the Dragon அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்தில் ஆண்டுகளுக்கு முன்பு படிச்சிருக்கிறேன். சமீபத்தில் கூட அதனுடைய சில துளிகளை படித்தேன். ஜாக்கி புல்லிங்கர் என்று நல்ல வசதி படைத்த ஒரு பெண் ஹாங்காங்ல இருக்கிற கெட்டோஸ்ல ட்ரக் ஆடிக்ட்ஸ், கொலையாளிகள், ரவுடிகள், விபச்சாரிகள், மோசமானவர்கள், கொலை செய்கிறவர்கள்லாம் வாழுகிற இடத்துல கர்த்தர் அவளை ஊழியத்துக்கு அனுப்பினார். ஆமென். ஆனா ஊழியம் வெற்றியை காணவில்லை. ஒரு நாள் ஒரு தம்பதியாரை சந்தித்த போது அவர்கள் இந்த பரிசுத்தாவின் நிறைவை ஜாக்கி புல்லிங்கருக்கு சொல்லிக் கொடுத்தார்களாம். இந்த சத்தியத்தை கேட்ட அவள் இந்த அந்நிய பாஷை என்ற ஆயுதத்தை நாவல் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதிகமாக அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல, தன் கூடுகைக்கு வருகிறவர்களுக்கும் இந்த அந்நிய பாஷை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அமைச்ச கதையை சொல்ல நேரமில்லை. சேசிங் த டிராகன் என்ற புத்தகத்தை படிக்கலாம். she began to speak more. எவ்வளவு அதிகமாய் அவர்கள் அந்நிய பாஷை பயன்படுத்தினார்களோ அவர்கள் பேசின சுவிசேஷம் அங்கே செயல்பட ஆரம்பித்தது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். ட்ரக் பிடிக்கிறவன், கொலை பண்றவெல்லாம் இவங்களுக்கு செக்யூரிட்டியா மாறிட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் பாவம் இருந்தது. ஆனால் தெருவில் நடந்து போகும்போது கொலையாளிகள் கூட தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி அவர்கள் மேல் பாசமுள்ளவர்களாய் பழகினார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஊழியமாய் அப்படி ஊழியத்தை குறித்து சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. வீடியோ கூட, டிவிடி கூட இருக்கிறது. ஆமென். நீங்க வாங்கி பார்க்கலாம். சோ கர்த்தர் அவர்களை ஊழியத்தில் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிற ஒருத்தரை இன்னொரு நாட்டில் கொண்டு வந்து பயன்படுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தின பெரிய ஆயுதம் அந்நிய பாஷை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் நான் பேசும்போது நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் போது 3ஆய் உண்டாக்கினார். ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்துமா, இன்னொன்று சரீரம். எல்லாம் சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம். ஓகே, கொஞ்சம் மாத்தி. ஆவி, என் சிந்தை, என் சரீரம். ஆமென். இந்த ஆவி இருக்கா? இந்த ஆவியில தான் இந்த நிறைவு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த ஆவிய கிங்கா மாத்திட்டீங்கன்னா இது உங்க சிந்தையை மாற்றும். இந்த சிந்தை மாறிடுச்சுன்னா அது உங்க சரீரத்தை மாற்றும் அல்லது உங்கள் மாமிசத்தை மாற்றும். ஆமென். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம அறிவு ஆவிக்கு மேல இருக்கு. ஆமென். நம்ம அறிவு ஆவியை காட்டிலும் பலனா இருக்கு. நம்ம என்ன சொல்றேன்? எனக்கு தெரியாத பைபிளா நீ என்ன எனக்கு சொல்ற? இப்ப என்ன ஆகுதுன்னா ஆவியை காட்டிலும் என்ன பெருசா இருக்கு? அறிவு. என் ஆத்துமா பெருசா இருக்கு, சோல்
பெருசா இருக்கு. சோ என் சிந்தை சொல்வது என் சரீரம் செய்கிறது. சிந்தைக்கு என் ஆவியும் என் சரீரம் அடங்கி போகிறது. ஆனா நீங்க அந்நிய பாஷையிலும் ஆவியின் நிறைவிலும் வந்து அந்நிய பாஷைகளை பேச பேச உங்க ஆவி கிங்கா மாறும் போது, உங்க அறிவு உங்க ஆவிக்கு அடங்க ஆரம்பிக்கும் போது, உங்க அறிவு உங்க சரீரத்தை தொடும் போது உங்க வாழ்க்கையே பரிசுத்தமாக மாறி. ஆமென். சோ நீங்க அந்நிய பாஷையில் பேசுங்கிறவங்க உங்க ஆவியை கிங்கா மாத்துறீங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? மனுஷன் பாவம் செய்த போது தேவனை விட்டு தூர தள்ளப்பட்டான். ஆமென். அவன் மனுஷன் தேவனை விட்டு தூர போனா அவன் அறிவு பெருசாயிரும், அறிவு சிந்திக்க ஆரம்பிக்கும். மைண்ட் பிகம்ஸ் பவர்ஃபுல், மைண்ட் பிகம்ஸ் ஸ்மார்ட். ஆமென். மைண்ட் டெவலப்ஸ், பாடி டெவலப்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட் டெவலப் ஆனா ஆமென் சொல்ல மாட்டேன். ஹalleluya. பக்கத்துல சொல்லுங்க, இன்னையில இருந்து என் ஸ்பிரிட் தான். அது எங்க பேசுறீங்கன்னு எனக்கு புரியல பாஸ்டர். எனக்கு எல்லாத்தையும் சொல்லவும் எனக்கு நேரம் எனக்கு முன்பே மிக சுருக்கம். ஆமென். So God wanted to humble us. ஆண்டவர் இந்த நல்ல அயல் மொழியை கர்த்தர் தந்தார். ஆமென். நிறைய பேர் நீங்க என்ன ஜெபிக்கிறீங்கன்னு ஆவியில ஜெபிப்பது உங்களுக்கு தெரிஞ்சா நிறைய பேர் ரொம்ப பயப்படுவீங்க. நீங்க அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனுக்கு முன்பாக உங்கள் எதிர்காலத்தை பேசுகிறீர்கள். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனுக்கு முன்பாக உங்கள் கடந்த காலத்தின் நிறைவுகளை பேசுகிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக பேசும்போது அந்நிய பாஷைகளில் வெற்றி நிறைவுகளை பேசுகிறீர்கள். நீங்கள் உங்கள் தாய்மொழியில் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்தினுடைய அளவுகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவுகள். ஆனால் ஆவியில் ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்திற்கு அளவே இல்லை. அது உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆமென். ஸ்மால் திங்ஸ். பாஸ்டர் சும்மா லவரவரன்னு கத்துனா அது நல்லா ஆயிருமா? நான் திரும்ப சொல்றேன், நீ கத்தணுன்ற அவசியமே. நம்ம எல்லாரும் பரலோகம் போறோம். ஒரு ஆமீன் சொல்லிடுங்களா? இருக்கு. என்ன ஒருத்தர் திட்டினா, நான் பேச மாட்டேன், நீ என்ன பேசு, நான் அவனை பேச சொன்னேன்னா போகும்போது உங்க கையில ஆர்காட் பிரியாணி வாங்கி கொடுத்துறேன், நீ சாப்பிட்டு சாப்பிடாம அது உன் இஷ்டம். அதனால நீ நம்மால் தான், நீ மீட்கப்பட்டவன் தான். பேசு. யூ டோன்ட் ஹேவ் டு, யூ கெட் டு. ஆனா இன்னிலிருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வண்டியில போகும்போது கூட அப்படியே ஒரு பாட்டு அப்படியே பாடிட்டு we worship you Lord ராமச்சந்திரன் பண்ணி பாரு. முதல்ல கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். பேச ஆரம்பிச்சோடனே சத்துரு கொஞ்சம் போராடுற மாதிரி தெரியும். நீ அந்நிய பாஷையில் நிலைச்சிருந்து பாரு, உன்னை கர்த்தர் வெற்றி உள்ள விசுவாசியாய் மாத்திடுவார். ஜஸ்ட் ட்ரை இட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சும்மா வாங்க. பெந்தேகோஸ்து நாள்ல நாவ உடல்ல எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. ஆமென். அக்னிமயமான நாவுகள் தோன்றாம எல்லார் தலைமையில இன்னொரு தலை வந்து நின்றுக்கலாம்ல, 2 கண்ணு வந்து நின்றுக்கலாம்ல, மூக்கு வந்து நின்றுக்கலாம்ல. ஆண்டவர் ஏன் பெந்தேகோஸ்து நாள்ல நாவை முதலில் தொடுகிறார்? என் ஆண்டவருக்கு தெரியும், இதுதான் என் சபைக்கு வெற்றியை கொண்டு வரும். அயல் மொழியில் பேசுகின்ற அந்நிய பாஷை நாவுகள். The first primary thing was speaking in tongues. ஆமென். இன்னிலிருந்து நீங்க பேசணும், நிறைய பேசணும், நேரம் கிடைக்கும் போது பேசணும். இது சின்ன ஒரு நாக்கா இருக்கலாம், ஆனா அது ஒரு பெரிய விஷம் மாதிரி. இன்னைக்கு நீங்க அந்த சின்ன ஒரு துளி விஷத்தை நாவலை எடுத்தீங்கன்னா ஒரு ஊரையே கொளுத்துகிற கிருபை அந்த சின்ன அக்கினி பிளம்பு. உங்க வாயினால் பேசுகிற அந்நிய பாஷை ஒரு ஸ்மால் கிண்ட்லிங், ஆனா ஒரு காட்டையே எரிக்கத்தக்க வல்லமை உள்ளது. உங்க வாயில் இருக்கிற நாவ் ஒரு பெரிய கப்பலுக்கு ஒரு சின்ன ரடார் மாதிரி. ஆனா அந்த ரடாரை பயன்படுத்தினா உங்களை எந்த தூரம் எதிர்காலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டுமோ படகை சேர்க்கின்ற ஆற்றல் உங்க அந்நிய பாஷையில உண்டு. ஆகையால் உங்கள் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது the primary reaction is speaking in tongues. Amen. Hallelujah. பெந்தேகோஸ்து நாள்ல first thing tongue. ஆமென். உங்க கையை உயர்த்துவீங்களா மேல? கையை தான் கேட்டேன். உங்க நாவை கர்த்தர் பரலோக அக்கினியினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கெஹானாவின் அக்கினி அல்ல, நரகத்தின் அக்கினி அல்ல, பரலோகத்தின் அக்கினியினால் கர்த்தர் உங்கள் நாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகையால் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் இருக்கிறார். கர்த்தர் இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகையால் அந்நிய பாஷையில் பேசுங்கள். ஆமென். Not to impress anybody. இயேசு இந்த தந்தது நீங்க நல்லவங்களா இருக்கிறனாலயோ அல்லது நீங்க 50 நாள் ஃபாஸ்டிங் இருந்ததுனால அல்ல, இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதுனால கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருகிறார். ஆமென். இருக்கீங்களா? ஒரு ஆளத்தை நான் சொல்ல போறேன். சபை புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சாலும் புரியாவட்டை நான் சொல்ல வேண்டிய கடமை என் மேல் இருக்கு. ஸ்தேவான் வசனம் எல்லாம் எடுத்தா நேரம் போகும். ஸ்டீஃபன் 2-3 காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்டீஃபனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சர்ச்சில் டீக்கன்லயே பெஸ்ட் டீக்கன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சபை தலைவர்ல சிறந்த தலைவர். அவர் எப்படி இருந்தானா? மிகுந்த கிருபையும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? full of grace and full of dunamis. grace, power 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் நடபடிகள். ஸ்தேவான் உங்களுக்கு தெரியும், வாசிக்க வேணாம். he was full of grace. நிறைய விசுவாசம், நிறைய கிருபை இருந்தது. எல்லாவற்றை காட்டிலும் நிறைய dunamis இருந்தது. அற்புதங்களை செய்யும் வல்லமை அவன் மேல இருந்தது.
அவனை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களும் செய்தார். ஆமென். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்க? என்ன இருந்துச்சு? கிருபை ஒன்னு, கிருபை ரெண்டு, அற்புதங்களை செய்யும் பரிசுத்தாவின் வல்லமை. இது ரெண்டும் ஸ்டீஃபன் மேல நிறைய இருந்துச்சா? அதனால அவன் என்ன செய்தான்? அற்புதங்களை செய்தான், அடையாளங்களையும் செய்தான். இப்போ இந்த ஸ்தேவானை ஒரு நாள் கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். they are stoning Stephen to death. கல்லெறிந்து கொள்ளுகின்ற நேரத்தில் நல்லா கேட்கணும், கிருபையை பேசியவர் பவுல். ஆமென். பவுல் மட்டும் அந்த 13 அல்லது 14 நிருபத்தை எழுதாமல் போயிருந்தா நமக்கு மீட்பு புரிஞ்சிருக்காது. ஆமென். இப்போ கிருபையும் டியூனாமிஸும், கிருபையும் வல்லமையும் ஸ்தேவானுக்கு இருந்தது. கர்த்தர் அவனை கொண்டு அற்புதங்களை செய்தார். ஆமென். ஆனால் கிருபையின் ஆழங்களை பேசியவர் அப்ப எங்க இருந்தாராம்? கல்லடிக்கிறவன் துணியை பிடிச்சிட்டு இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். நல்லா என்ன பார்க்கணும்? ஒன் மோர் டைம் பைபிளை படிக்கிற நம்ம ஆழத்தை புரிஞ்சுக்கணும். ஸ்தேவானுக்கு கர்த்தர் நல்ல கிருபை கொடுத்தார். அவன் பிரகாசித்தான். அவன் மேல கர்த்தருடைய பரிசுத்தாவின் நிறைவு இருந்தது. அவன் அந்நிய பாஷை பேசுகிறவனா இருந்திருப்பான். அவன் அற்புத அடையாளங்களை செய்தான். ஆனால் அற்புத அடையாளங்களை செய்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்ளும் போது கிருபையை போதித்த பவுல் இன்னும் மீட்கப்படவே இல்லை. அவன் கல்லடிக்கிறவன் துணியை பிடிச்சு பார்த்துட்டு இருக்கான். நான் மட்டும் பவுலுடைய நிருபங்களை படிக்கலனா இன்னைக்கு நீதிமான்கள் நீங்கன்னு என்னால சொல்லியிருக்கவே முடியாது. ஆனா அவன் தான் நியாயப்பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் வித்தியாசத்தை எடுத்து காண்பித்தவர். What are you telling, pastor? Let me tell in English. You can have the grace, you can have the power, the dunamis, the miracle working power. You can do signs and wonders and yet you cannot have doctrine. இன்னைக்கு திருச்சபையில உலகம் எங்கும் பார்க்கிறேன், நிறைய பேரை நான் பார்க்கிறேன். என்ன காட்டிலும் பெரியவங்களை பார்க்கிறேன், சூட்டோட பார்க்கிறேன், டையோட பார்க்கிறேன், BMW பார்க்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்க? கிருபை இருக்கா? இருக்கு. பரிசுத்தாவின் வல்லமை இருக்கா? இருக்கு. அந்நிய பாஷை இருக்கா அவர்கிட்ட? இருக்கு. அவர் கூட்டத்தில் அற்புதங்கள் நடக்குதா? நடக்குது. ஆனா என்ன இல்ல? உபதேசம் இல்ல. உபதேசம் என்று சொன்ன உடனே நகை கழட்டுவதும், வெள்ளை சாரி போடுவதும், வெள்ளை செருப்பு போடுவதும், தாடியை வளர்த்துவதும் உபதேசம் அல்ல. உபதேசம் டாக்டரின் என்பது கிறிஸ்து எனக்காக கல்வாரியில் மரித்து நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபை என்னை வாழ வைக்கிறது என்ற சத்தியம் இல்லை. நியூ லைஃப் சர்ச் உங்களை நான் பார்த்து சொல்றேன், நம்ம ரொம்ப பாக்கியசாலிங்க. நல்லா ஆமென் சொல்வீங்கன்னு பார்த்தேன். நமக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். நமக்கு கிருபையும் இருக்கு, நமக்கு டியூனாமிஸ் வல்லமையும் இருக்கு, நமக்கு டாக்டரினும் இருக்கு. ஆமென் சொல்லவே இல்லையே நீங்க? New Life Church, I am proud to tell you, we have the doctrine, we have the grace, and we have the dunamis. Many people in denominations have the dunamis, they have the grace, but they don't have the doctrine. But I want to tell you, we have the doctrine. இனி ஒருவரும் உன்னை பாவி என்று சொல்ல முடியாது. மீட்கப்பட்ட உன்னை கர்த்தர் தம் இரத்தத்தால் மீட்டு உன்னை நீதிமானாய் நிறுத்தினார். அவர் உயர்த்தப்பட்டதனால, நீ நல்லவனாய் இருப்பதனால அல்ல, அவர் உயர்த்தப்பட்டதனால் பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகிறார். நீங்கள் அயல் மொழியில் பேச வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் புத்தகத்தை எழுதும்போது, while writing the book of Romans, first 7 chapters, முதல் 7 அதிகாரங்கள் ரோமரின் புத்தகத்தில் என்ன எழுதுகிறார்? உபதேசத்தை எழுதுகிறார். நியாயப்பிரமாணம் என்ன, கிருபை என்ன, மீட்பு என்ன, redemptive factors of Christ. முதல் 7 அதிகாரம் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் முதல் 7 அதிகாரங்கள் கிறிஸ்து நமக்கு செய்த மீட்பையும் நியாயப்பிரமாண கிருபையின் வித்தியாசத்தையும் எடுத்து காட்டி 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவரை குறித்து பேசினார். Hey church, we need dunamis, we need signs, we need prophecy, we need wonders, and beyond that we need the doctrine. கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது முதல் 4 அதிகாரத்துல first 4 chapters நியாயப்பிரமாணம் கிருபையை பிட்டு வைக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு உட்படுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டதனால் இனி உங்களுக்கும் எனக்கும் சாபமே இல்ல. 4 அதிகாரம் நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் பிட்டு பகுத்து கிறிஸ்து செய்த மீட்பை எடுத்து ஆழமாய் எழுதிவிட்டு 5ஆம் அதிகாரத்தில் ஆவியானவரை குறித்து எழுதினாரே. What is Paul saying? We need to have grace, we need to have dunamis, and we need to have doctrine. திமோத்தியை பார்த்து, ஓகே 1 Timothy 2 Timothy 1:6 வாசிங்க. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி
எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அடுத்த வசனம், தேவன் நமக்கு நான் உன்னை ஒன்னு நினைப்பூட்டுகிறேன், உனக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை நீ ஸ்டர் பண்ணு, அனல் மூட்டி எழுப்பு. நான் உனக்கு என்ன தெரியுமா தந்திருக்கிறேன்? நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, உனக்கு வல்லமை டியூனாமிஸையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் தந்திருக்கிறேன். இங்கிலீஷ்ல இப்படி வாசிக்கிற 6ஆம் வசனம், wherefore I put thee in remembrance. திமோத்தி, என்ன சும்மா பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிற, என்ன கலங்குற? I put thee in remembrance. நான் உனக்கு ஒன்னு நினைப்பூட்டுகிறேன், உனக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை. இதை தான் இன்னைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஒத்துக்கலாம் இல்ல ஒத்துக்கொள்ளாம இருக்கலாம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்குள்ள நான் ஒரு வரத்தை வச்சிருக்கிறேன். அந்த தேவ வரத்தை நீ என்ன செய்? ஸ்டார்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, கிங் ஜேம்ஸ்லயும் நியூ கிங் ஜேம்ஸ்லயும். ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா கரெக்ட் கிரீக் டிரான்ஸ்லேஷன் தமிழ் இருக்கு, அனல் மூட்டின்னு எழுதிருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுதான் சரியான வழி. நீங்கள் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஃபேன் தி ஃப்ளேம், நீங்கள் அனல் மூட்டி உனக்குள்ள இருக்கிற அந்த தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. திமோத்தி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சும்மா ஊழியம் நல்லா இல்ல, அது இல்ல இது இல்லன்னு சொல்லாத. உன்னை நினைப்பூட்டுறேன். நான் உன் மேல கைய வச்ச போது, எபேசு சபைக்கு நான் வந்து உங்க மேல நான் கைய வச்ச போது முதல்ல உனக்குள்ள ஒரு வரம் வந்துச்சே, வாயை திறந்து நீ என்ன செய்த? அந்நிய பாஷை பேசுனீங்களா? கடந்த வாரம் சொல்லி கொடுத்தேன், பைபிளை படிக்க மாட்டீங்களா? ஆமென். நான் உன் மேல கைய வச்ச போது உனக்குள்ள ஒரு தேவ வரம் வந்ததே, அந்த தேவ வரத்தை நீ என்ன செய்? அனல் மூட்டி நீ எழுப்புனா, நான் உனக்குள்ளே வச்சிருப்பது பயத்தின் ஆவி அல்ல, வல்லமை டியூனாமிஸையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும். உனக்குள்ள நான் ஒரு தேவ வரத்தை வச்சிருக்கிறேன். இப்ப என்ன நல்லா பார்க்கணும். சபையில இருக்கிறோம், கூட்டங்களுக்கு போறீங்க, சபை இதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 விதத்துல இந்த ஒரு வரம் இருக்கு பாருங்க. கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் சொன்ன வரங்கள் எத்தனை வரங்கள்? 9 வரங்கள். ஆமென். ஆவியின் வரங்கள் 9 வரங்கள். இந்த 9 வரங்களில் 8 வரங்களும், எல்லா வரங்களும் ஆவியானவருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறது. ஆமென் சொல்ல மாட்டேன். இப்ப நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி வர்ஷிப் பண்ணும்போது ஆவியானவர் நினைக்கிறாரு, இங்க இருக்கிற ஒரு சிஸ்டர் வெள்ளை புடவை கட்டிட்டு ரைட்ல உட்கார்ந்து இருக்காங்க, கழுத்துல கட்டி இருக்குன்னு எனக்கு ஆவியானவர் சொன்னால். நம்மால் நிறைய பேர் ஆவியானவர் சொல்றது, நம்மாலே ஃப்ளூக்ல அடிக்கிறாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, பரவாயில்ல. அப்படியும் ரட்சிப்பு நடக்கிறா. பவுல் சொன்ன மாதிரி பை ஆல் மீன்ஸ் தோத்துறோம், அப்படியே நடக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும், ஜனங்கள் வரட்டும். பாருங்க, நான் எவ்வளவு நாள் பைபிள் ஸ்டடி எல்லாம் கத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் பாட்டெல்லாம் பாடி ஒரு உருட்டி இங்க இருக்கிற சகோதரியே உன் தலையில் அப்படின்னு சொன்னா, ஐயோ, எனக்கு கோடி கணக்கில் கொடுப்பீங்க. நானும் இருக்கிறேன், வரேன். ஆனா ஆவியானவர் எனக்கு சொல்லும் போது தான் நான் சொல்லுவேன். இந்த வரங்கள் எல்லாம் will of the spirit. ஆனா ஒரு வரம் ஆவியானவரால் அல்ல, உன்னால செயல்படுத்தப்படுகிறதே. அந்த வரத்தை நீ என்ன செய்? அனல் மூட்டி எழுப்பு. புரிஞ்சுதா? இப்ப நான் ஒரு வர்ஷிப் நடத்தின ஒரு பெரிய கூட்டத்தில் 5 லட்சம் பேர் வரும்போது கண்டிப்பா 2 அல்லது 3 பேர் நாமத்தில் கூடினால் அங்கு யார் வருகிறார்? ஆவியானவர் வருகிறார். வரங்கள் செயல்படும். சுகமாக்கும் வல்லமை ஆவியானவர் கொஞ்சம் அசைவாட செய்யறாரு. ரொம்ப ஈஸியா அந்த நேரத்தில் அப்பான்னு கூப்பிடுறவனை கர்த்தர் சுகமாக்கிறாரு. நான் தெளிவான உபதேசத்தை கூட பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா கிருபையும் டியூனாமிஸும் செயல்படும் போது, ஆவியின் வரங்கள் அசைவாடும் போது ஜனங்கள் சுகமடைகிறார்கள், பேரு பாஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. இன்னும் போக போக என்னுடைய சத்தியங்களை கேட்கிற நிறைய பேருக்கு என் மேல அலர்ஜி கொஞ்சம் இருக்கும். ஆனா ஒரு சத்தியம் எப்ப தெரியுமா சத்தியம்னு தெரியும்? அந்த சத்தியத்திற்கு நிறைய எதிர்ப்பு வருதுன்னா அது சத்தியம். The moment I preach and opposition comes, then that is the truth. Okay. திமோத்தியோவே, நீ உனக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை என்ன செய்? இந்த பக்கம் எங்க சர்ச் பக்கத்துல ஒரு ஆலை இருந்தது, இரும்பு ஆலை. அதுல இந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், கரியெல்லாம் போட்டு இரும்பு வச்சிருப்பாரு. திடீர்னு அந்த கொல்லன் என்ன பண்ண, அப்படி நடந்து போய் டீ எல்லாம் சாப்பிட போயிடுவாரா, அந்த சுத்திர மிஷினை விட்டு போயிடுவார். அப்படி அது குறைஞ்சு அது அனல் இல்லாமல் இருக்கும், மூடி இருக்கும். இந்த நாயெல்லாம் அப்பதான் உள்ள போய் நான் பார்த்துருக்கேன், அதை சுற்றி ஜாலியாக படுத்துக்கும். ஆமாம், நாய் ஈ பன்னி எல்லாம் வந்து படுத்துக்கும். ஏன்னா கொஞ்சம் மீடியம் சூடாக இருக்கு பாருங்க,
அது ஜாலியாக படுத்துக்கும். திடீர்னு இந்த கொல்லன் அப்படியே போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு அந்த பக்கம் வந்து அவர் அப்படியே வந்து அந்த இரும்பு உள்ள இருக்குமா, அப்படி இங்கே வந்து இவருக்கு அந்த தூரத்தில் இருக்கும், அங்கே இருக்கும் அந்த எரியிற இது, இங்கே இருக்கும் அந்த சுத்துற இது, அதுக்கு என்ன பேருன்னு தெரியல எனக்கு. இங்கே வந்து திடீர்னு சுத்துவார் பாருங்க, சுத்தணும் அப்படி சுத்த சுத்த இங்கேருந்து காற்று போய் அதில் அனல் மூட்டினோடனே அந்த அக்கினி அப்படியே அணைஞ்சு போந்து ரெட்டு கலரை கொஞ்சம் பட்ட 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 பண்ண வெடிக்க ஆரம்பிக்கும். மொத்த நாய் எழுந்து ஓடும். ஓடாத நாய் கூட ஓடும். உள்ள இருக்கிற தேவையில்லாதெல்லாம் எரியும். உள்ள இருக்கிற அக்கினி சூடா மாறும். அதுக்கப்புறம் சும்மா அவர் ஆலையில பார்த்தா டொங்கு டொங்கு டொங்குன்னு சவுண்டு கேட்கும். சுத்தியில அடிச்சிட்டு இருப்பாரு, சுத்தியில பண்ணிட்டு இருக்காரு, கத்திரிக்கோலை வெட்டுற என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆமேன் வேலையா நடக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன தெரியுமா பவுல் சொல்ற, திமோத்தேயுவே இப்ப நீ என்ன கலங்கி நிக்கிற? உனக்கு வாழ்க்கையில வெற்றி வேணும், ஊழியத்துல நிறைவு வேணும். நான் உன் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணும் போது உனக்குள்ள ஒரு வரம் எழும்பியது, ஒரு தேவ வரம். என்ன வரம்? அந்நிய பாஷை வரம். அந்த அந்நிய பாஷை வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பின. நீ அனல் மூட்டி எழுப்பு. fan the flame. அத நீ அனல் மூட்டி எழுப்பு. அது உன் கையில இருக்கு. அது ஆவியானவருடைய சித்தத்தில் அல்ல, அது உன் சித்தத்தில் இருக்கு. நீ அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பினால், நான் உனக்குள்ள வச்சது பயத்தின் ஆவி அல்ல, நான் உனக்குள்ள வச்சது டுனாமிஸ், நான் உனக்குள்ள வச்சது அன்பு, நான் உனக்குள்ள வச்சது தெளிந்த புத்தி. உடனே அப்பதான் தீமோத்தேயுக்கு புரிஞ்சிருக்கும், ஓ கர்த்தர் எனக்கு என்ன ஆவியை கொடுக்கல? பயத்தின் ஆவி. பயம் பிசாசனுடையது. Fear is a demon. உங்களுக்கு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லி உனக்கு பயம் வந்துச்சு, அந்த ஆளை முதல்ல வெளியே அனுப்பிச்சிரு. தீர்க்க தரிசனம் சொல்லி உனக்கு பயமே வரவே, I don't care who he is. If he prophesies and he puts you in a bondage of fear again, that prophecy is wrong. Throw the prophecy, throw the prophet. Because my God does not give you a spirit of fear. என் ஆண்டவருக்கு பயத்தின் ஆவியை வந்து ஜெபம் பண்ணனே. உன் செம்புல பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்கிறான், நிம்மதியா தூங்கிட்டு இருந்த தாய், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் செம்பையும் பார்த்ததுல இருந்து தூக்கமே வராது, செத்தே ஒளிஞ்சிருவே. நீ கடைசி வரையும் அந்த தீர்க்கதரிசியை நாடியே செத்துருவ. என் ஆண்டவர் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, உனக்கு டியூனாமிஸ கொடுத்திருக்கிறார். அற்புதங்களை செய்யும் வல்லமை கொடுத்திருக்கிறார். இந்த அற்புதம் செய்யும் வல்லமைய, இந்த டியூனாமிஸ உனக்குள்ள இருந்து அது வெடிக்கிற தன்மையாக, சுத்தி இருக்கிற நாயெல்லாம் எழுந்து ஓடுற மாதிரி, நடக்காத வேலை நடக்கிற மாதிரி, பொறிகள்லாம் வெடித்து அக்கினி கிளம்புற மாதிரி நீ ஒன்றை செய்யணும். அது அந்த டியூனாமிஸ் உனக்குள்ள வெளிப்பட, நீ உனக்குள்ள இருக்கிற அந்த தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. எந்த தேவரம் நான் சப்மிட் பண்ணுகிறேன், I submit to the church. அந்த அந்நிய பாஷை வரத்தை அனல் மூட்டி எழுப்ப. ஆமென். கோரஹாதலே போஹோஷிதினா. ஆமென். இதை எப்படி வேணா பேசலாம். இதை நீ அனல் மூட்டி எழுப்புனா, நான் உனக்கு பயத்தை கொடுக்கல. பக்கத்துல சொன்னீங்க பயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போறதுக்குள்ளேயே பயம் வரும். ஆனா அந்த பயம் வரும்போதெல்லாம் நீ அனல் மூட்டணும். ஒரு விசறி ஒன்று எடுத்துக்கோ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது எடுத்துக்கோ. எடுத்து fan the flame, stir the gifts. ஸ்டர்னு பயன்படுத்தும் தப்பான வார்த்தை. ஸ்டர்னா காப்பி கலக்கிற மாதிரி. கலக்கிறதுக்கு என் ஆவியானவர் நான் கலக்கிறாளா? அவர் தனி ஆளுத்துவம் உள்ளவர். இஸ் a personality. நீ அவரை கலக்க முடியாது. ஆனா உனக்குள்ள வச்சார தேவ வரம். நீ இப்ப ஆவியானவரை கலக்கல. நம்மால் நிறைய பேர் ஆவியானவரை கலக்கிட்டு இருக்காரு. ஆவியானவரை கலக்கல, உனக்குள்ள வச்சார ஒரு தேவ வரம், அந்த அந்நிய பாஷை வரம். அத அனல் மூட்டி அது சுட 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 எரியும் போது உனக்குள்ள 3 வெளிப்படும். தீமோத்தேயு உனக்குள்ள 3 வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? 1 டியூனாமிஸ், அற்புதங்களை செய்யும் வல்லமை. இது வெடிச்சு கிளம்ப ஆரம்பிக்கும். 2 அன்பு. அப்படியே எல்லார் மேலேயும் வெறுப்பு. அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஆனா இதை அனல் மூட்டி எழுப்புனா, அவன் சரியா இருந்தா எனக்கு என்னடா, கர்த்தர் என்னை நேசிக்கிறாரு, நானும் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ற நிறைவை தருவார். அன்பு அன்பு அகாப்பே ஒழுக ஆரம்பிக்கும். 3 நல்லா சவுண்ட் மைண்ட். எல்லாம் சொல்லுங்க, நல்ல அறிவு இருக்கு எனக்கு. சொல்லிட்டு அவங்கள பாருங்களேன் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நல்லா படிச்சிருப்பான், பிஹெச்டி கூட முடிச்சிருப்பான், பீக் ஆஃப் கெரியர்ல நல்லா பிரகாசிச்சிருப்பான். மக்குத்தனமான வேலை செஞ்சு மாட்டிப்பான். எவ்வளவு அறிவுள்ளவனை பார்த்திருக்கேன். அறிவு சிகரத்துல தப்பு செய்வான். அவ்வளவுதான் மனுஷ அறிவு.
இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ இதை அனல் மூட்டி எழுப்புனா உனக்குள்ள டியூனாமிஸ் தருவேன். உன் செல்ஃப் வில், உன் சுய பலத்தால் சித்தத்தால் செய்ய முடியாத காரியங்களை ஏன் டியூனாமிஸ் உனக்கு செய்ய இந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. 2 அன்பு, 3 தெளிந்த புத்தி. எத்தனை பேருக்கு நல்ல புத்தி வேணும்? பக்தியும் வேணும், புத்தியும் வேணும். இந்த புத்தி உன் புத்தியை சார்ந்து நடக்க அந்த புத்தி உதவாத புத்தி, அது வேண்டாத புத்தி, அது மனுஷ சுயத்தின் புத்தி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இதை அனல் மூட்டி இதனை அனல் மூட்டி எழுப்பினா தெளிந்த புத்தியை தருவார், வாழும் ஞானத்தை கற்று தருவாரு, நிறைவுகளில் கர்த்தருனை நடத்துவாரு, ஜெயத்தை கர்த்தருனுக்கு தருவாரு. எத்தனை பேர் இன்னைக்கு அனல் மூட்டுவேன்னு சொல்றவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 7 பண்டிகையின் கடைசி நாளில், the last day of the feast அல்லது the 8th day ன்னு சொல்லலாம், கூடார பண்டிகை, feast of tabernacles அன்றைக்கு பண்டிகையின் கடைசி நாளில், எல்லாம் சொல்லுங்க பண்டிகையின் கடைசி நாளில். புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இயேசு அங்கே நின்று ஆமென் இப்படி சத்தமாய் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னண்டை வர கடவன், என்னண்டை வருவானேயானால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும். ஜான் 7. நீங்க திருப்பலாம், உங்களை திருப்பணும்னு சொன்னேன், நீங்க எடுத்து வச்சுக்கலாம், எங்க மக்கள் படிப்பாங்க. ஆமென். சோ என்ன தெரியுமா சொல்றாரு, என்ன நல்லா பாப்பீங்களா? எல்லாம் சொல்லுங்க, பண்டிகையின் கடைசி நாள், கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள்ஸ். இந்த ஆசாரி என்ன செய்வானா, ஆமென், நேரா மலை, மொரியா மலை, எப்ரைய பின்னணி சொல்றேன், மொரியா மலையினுடைய மேல இருந்து கீழே இறங்கி அங்கே ஒரு குளம் உண்டு. என்ன குளம்? சீலோவாம் குளம். எல்லாம் சொல்லுங்க சீலோவாம். சீலோவாம் குளம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு குருடனுக்கு கண் பார்வை இல்லை, ஆண்டவர் கொஞ்சம் களிமண்ணை எடுத்து எச்சை எடுத்து பூன்னு துப்பி அவன் கண்ணில் தேய்ச்சி சீலோவாம் குளத்துல போய் என்ன செய்ய சொன்னாரு? கழுவ சொன்னார். அவன் கழுவினான், அவன் கண்களை கர்த்தர் திறந்தார். அந்த சீலோவாம் மொரியா மலை மேல இருந்து பண்டிகையின் கடைசி நாளில் யூதர்கள் செய்யும் வழக்கத்தின்படி அந்த செரிமோனியல் கிளீனிங் பண்ற அந்த நாளில் ஆசாரியன் மொரியா மலைக்கு மேலிருந்து கீழே இறங்கி ஆமென் அந்த தண்ணீரை சீலோவாம் குளத்தில் எடுத்து மீண்டும் மலைக்கு மேலே ஏறி மலைக்கு மேலிருந்து கீழே ஊற்றுகிறான். ஏனென்றால் அவன் அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த ஆசாரியர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? சங்கீதம் 118 சொல்லி, send us rain Lord, send us prosperity and send us salvation. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த தண்ணியை ஊத்தும் போது ஆசாரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சங்கீதம் 118 சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தாவே செழுமையை எங்களுக்கு அனுப்பும், மழையை எங்களுக்கு அனுப்பும், உங்க ரட்சிப்பை எங்களுக்கு அனுப்பும். இந்த ரட்சிப்பை அனுப்பும்னு சொன்ன உடனே இயேசு அங்கே நின்று கொண்டு சத்தமாய் சொல்லுகிறார். ஏனென்றால் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை யெஷுவா. நீ எந்த ரட்சிப்பு வரணும்னு சொன்னியோ அந்த ரட்சிப்பு நான் தான். இப்ப ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னண்டை வந்து பானம் பண்ண கடவன். அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ நதிகள், எல்லாம் சொல்லுங்க ஜீவ நதிகள். நான் சொல்ற ஆழம் ஒரு வேளை புரியாது, நீங்க போய் தியானம் பண்ணீங்க. இன்னைக்கு ஜீவ நதிகள் புறப்படும் இயேசு சொன்னாரு. என்ன சொல்றார்? எபிரேயத்தில் நம்ம சிந்திக்கணும். அங்க இயேசு கிறிஸ்து பேசினது கந்தசாமி முன்சாமி கிட்ட இல்ல, யூதர்கள் கிட்ட. ஆமென். யூதன் தண்ணியை ஊத்துறான். அந்த தண்ணியை ஊத்தும் போது என்ன தெரியுமா யூதன் சொல்கிறான்? இப்படி தண்ணி ஒழுகுகிற தண்ணியாய் அது மீண்டும் குளத்தில் போய் விழும்போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேக்க நிலை இருக்கிற தண்ணீர்ல மழை தண்ணியை நான் ஊத்தும் போது, குளத்தின் தண்ணீரை ஊற்றும் போது தேக்க நிலை அடைந்திருக்கிற தண்ணீர் இப்ப ஜீவ நதியாய் மாறும். யூதனுக்கு வியாதி என்று சொல்வதை காட்டிலும் பழைய ஏற்பாட்டில் அவன் அதிகமாய் பயன்படுத்துவது டிஃபைல்மெண்ட், தீட்டுப்பட்டது. ஒருத்தனுக்கு இரத்த போக்கோ எந்த விதமான உதறல்களோ இஷ்யூஸ் இருக்குமையானால் அவன் சபிக்கப்பட்டவன் என்றும், அவன் டிஃபைல்டு, அவன் பாவத்தின் நிமித்தம் அல்லது நியாயப்பிரமாண மீறுதல் நிமித்தம் அவன் சபிக்கப்பட்டவன், அவன் தீட்டுள்ளவன், அவன் அசுத்தமானவன். அதனாலதான் மலைக்கு மேல இருந்து இயேசு இறங்கி வந்து குஷ்டரோகியை தொட்ட போது இங்கிலீஷ்ல பி ஹீல்டுன்னு சொல்லவில்லை, பி கிளென்ஸ்டுன்னு சொன்னார். ஏனால் அதை வியாதியாய் கர்த்தர் பார்க்கவில்லை. யூதர்கள் அதை வியாதியாய் பார்க்காமல் அதை டிஃபைல்மெண்டாய் பார்ப்பதனால, கவனிக்கிறீங்களா? முடிச்சுட்டேன். கடைசி ஒரு வார்த்தை இருக்கு, அதோட நம்ம ஜெபம் பண்ணி கிளம்புவோம். அதை டிஃபைல்மெண்டாய் பார்த்ததனால் ஆண்டவர் அவனை குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், நீ சுத்தமாயிரு, பி கிளென்ஸ்ட்.
இப்ப யூதன் அந்த ஜீவ தண்ணீர், அந்த தண்ணியை ஊத்தும் போது அவன் ஜீவ தண்ணீர் என்றால் தேக்க நிலை தண்ணீரலான தேக்க நிலை தண்ணீரில் இவன் எடுத்து அந்த குளத்தின் தண்ணீரை ஊற்றும் போதோ மழை தண்ணி வந்தாலோ அந்த தண்ணி ஜீவ நதி. அந்த ஜீவ நதியின் தண்ணீர் என்ன செய்கிறது? தீட்டுகளை சரியாக்குகிறது, வியாதிகளை சுகமாக்குகிறது, பலவீனங்களை சுகமாக்குகிறது. இப்ப இயேசு சொல்றார், உங்களில் எவனாகிலும் தாகமா இருந்தால், இவங்க எந்த இயேசுவா எந்த ரட்சகர் வரணும்னு சொல்றாங்களோ அந்த ரட்சகர் நானே, என் நண்டை நீ வருவாயானால் நான். அவருக்கு அப்புறம் சொல்றார் யோவான் 7, இப்பொழுது நான் பேசுவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவதாவது. ஜான் 7 சொல்றார், இப்ப நான் சொல்வதாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்வதாவது, ஒருவன் என்னை மண்டை வந்து தாகமா இருந்தால் என்னை பானம் பண்ண கடவன், அவன் உள்ளத்தில் இருந்து. அவன் உள்ளம் என்ற வார்த்தைக்கு ஹார்ட் கிங் ஜேம்ஸ்ல இருக்கு, ஆனா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல from his belly, womb, பெண்ணோடு சொல்லப்பட்டது, கற்பத்திலிருந்து, வயிற்றிலிருந்து. எல்லாரும் வயிற்றை தொட்டு வயிறுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் வயிற்றிலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும். இந்த ஜீவ நதி எதற்காக? தீட்டுகளை சுகமாக்குவதற்காக. தீட்டுகள் சுகமாக்குவதென்றால் நமக்கு வியாதிகள் சுகமாக்குவதற்காக. உங்களுக்கு தெரியுமா, இன்னும் பரிசுத்தாவி வரவில்லை, அவர் இன்னும் உயர்த்தப்படவில்லை, ஆகையால் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் படிக்கணும். ஏன் தெரியுமா? தொட்டு விட்டுறேன், நீங்க அப்படியே கேட்டுட்டு பாஸ்டர் சொன்னார்னு போயிடக்கூடாது. நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணுங்க, உங்களோடு கர்த்தர் இருப்பார். யோவான் 7 படிக்கணும், கடைசி பண்டிகையின் கடைசி நாள படிக்கணும். இந்த ஜீவ நதி உங்க உள்ளத்துல புறப்படும் போது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மலாம் கொஞ்சம் பயந்தோம்னா, முதல் நம்ம சரீரத்துல எஃபெக்ட் ஆகிற பகுதி ஸ்டமக். வயிற்றே கலக்கிடுச்சு பாஸ்டர், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க உங்களை ஆண்டவர் உண்டாக்கும் போது, ஆமீன் சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்கன்னு. என் ஆண்டவர் உங்களை உண்டாக்கும் போது நெகட்டிவ் இமோஷன்ஸை தக்க வைத்துக் கொள்ளுகிற தன்மையில் உங்க சரீரத்தை கர்த்தர் உண்டாக்கல. இன்னொரு வாட்டி சொல்றேன், பாசிட்டிவா எல்லாம் இருந்தா உங்க சரீரம் கலகலகலகலன்னு இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நெகட்டிவை வைத்துக் கொள்ளுகிற தன்மையில் உங்க சரீரத்தில் என்ன செய்யல? உருவாக்கல. அப்போ நெகட்டிவ் நமக்கு இருக்கா? இருக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ போகும்போது கூட செருப்பு தொலைஞ்சா போதுங்க, வயிறே கலங்கிடுச்சு இருக்கலாம். என்ன வேற கலக்கிட்டு போயிருக்கீங்க. இந்த திருடனை நாங்க கண்டுபிடிக்க சில திட்டங்களை வச்சிருக்கிறோம், அவனுக்கு வச்சிருக்கிறோம். பட் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் எங்க? வயிறு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவி நிறைவுகள் வரும்போது உங்க வயிற்றிலிருந்து ஜீவ நதிகள், லைஃப் கிவிங், டிஃபைல்மெண்ட்டை கிளென்ஸ் பண்ற, வியாதிகளை சுகமாக்குகிற, நீடித்த நிறைவுகளை தருகிற ஆற்றல்கள் எங்கிருந்து புறப்படுகிறது? உன் ஜீவ உள்ளத்திலிருந்து. பரிசுத்த ஆவியின் ஆக்கமான். அந்நிய பாஷையில பேசுவது நல்லதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நினைக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியா முடிக்கும் போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சர்வாயுதங்களை குறித்து சொன்னார். எபேசியன்ஸ் 6 நீங்க எழுதிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சர்வாயுதத்தை குறித்து சொன்னார். ஆமென். எபேசியர் 6ல பவுல் சொன்னார், ரட்சண்ய தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷ ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், சத்தியம் என்னும் அரைக்கச்சை. கடைசியில் சொன்னார், ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனம். இந்த வசனம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? நியாயப்பிரமாணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் நீ கொலை செய்யாதே, நீ அதை செய்யாதே, இதை போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா? உனக்கு ஒரு வெற்றியும் கிடைக்காது. நான் இதை கொஞ்சம் படிக்கணும். வாட் இஸ் தி மீன்? பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எங்கிருந்து தெரியுமா காப்பி பண்ணி எழுதுறாரு? ஏசாயா 59. அதையும் எழுதிக்கிங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஏசாயா 59 ஆதாரம் கொண்டுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6 எழுதுகிறார். என்ன சொல்றார்? உங்க சத்ருவை நீங்க துரத்தி அடிக்கணும்னா, நீங்க சத்ருவனுடைய அக்னி ஆஸ்திரங்களை தடுக்கணும்னா, நீங்க வெற்றி பெறணும்னா, நான் உங்களுக்கு ஒரு சர்வாயுதத்தை தரேன். அது ரட்சண்யம், அது நீதியின் மார்க்கவசம், அது சத்தியம் என்னும் கச்சை, சுவி, இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் உன்னை பாதுகாக்க. ஆனா அந்த சத்ருவை நீ ஓடி விரட்டி அடிச்சு அவனை துரத்தி நீ வாழ்க்கையில வெற்றி வீரனா வாழணும்னா நீ என்ன? உனக்கு ஆவியின் பட்டயமாகிய தேவ. நிறைய டிரான்ஸ்லேஷன்ல பார்த்துட்டு இதை பவுல் எங்க இருந்து எழுதுகிறார்? ஏசாயா 59 59 என்ன சொல்றாரு? வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் உனக்கு ஒரு கொடி ஏற்றுவார்னு தமிழ் எழுதிட்டார். இங்கிலீஷ்ல ஒரு பைபிள் எப்படி எழுதிருக்குன்னா, when the Satan comes like a flood, the Holy Spirit will drive him away. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் வெள்ளம் போல சாத்தான் உன்னை எதிர்த்து வந்தால் அவனை ஓட ஓட விரட்டி அடிப்பானாம்.
இப்ப ஓட ஓட விரட்ட சர்வாயுதத்தை பவுல் கொஞ்சம் 59 எடுத்து சொல்லும் போது, தந்த ஆயுதம் உங்கள் கையில் இருக்கிற ஆவியின் பட்டயமாகிய கர்த்தருடைய வசனமும் வேணும். Good Speed Translation சொல்லுகிறது, and the helmet of salvation receive, and the sword, and the sword. நம்ம காலத்துல சோடமா கத்தியில எல்லாம் இப்ப அடிச்சாலாம் சரியாவது, துப்பாக்கில அடிக்கணும். அவர் காலத்துல கத்தி, நம்ம காலத்துல ஒரு வாய் கூட சொல்ல மாட்டேங்க. அவன் தான் எங்களை அடிச்சிட்டு இருக்கானே, நாங்க எங்க பாஸ்ட் அவனை அடிக்கிறது. ஓகே, and the sword of the spirit which is the saying of God. Good Speed in இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல which is the voice of God, or which is the voice of God அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், through all prayer and supplication praying at all times in the spirit. ஆமென். 18ஆம் வசனம், எப்பொழுதும் ஆவியில் ஜெபம் பண்ணு. நேரம் இல்லையே ஆமென் சொல்லி தான் முடிக்கணும். என்ன தெரியுமா, சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா என்ன தெரியுமா சொல்றாரு, நீ ஜெயிக்கணும்னா, நீ வெள்ளம் போல சாத்தான் வரும்போது அவனை துரத்தி அடிக்கணும்னா, இது ரட்சிப்பு, அது மீட்பு, ரட்சின சத்தியம் எல்லாம் ஊழியம் எல்லாம் இருந்தாலும் அவனை துரத்தி அடிக்க ஆவியானவருடைய பரிசுத்தாவினுடைய துப்பாக்கி உனக்கு வேணும். துப்பாக்கி மட்டும் கையில் வச்சு நல்லா சுடுவேன்னா சுடுமா? அது சுடாது. அதுக்கு என்ன இருக்கு? ட்ரிகர்னு ஒன்று இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதை ஒன்று இப்படி அழுத்த மொத்த பேரும் சுட்டும். இப்போ ஒன்று கையில் இருந்தால் மொத்தம் எனக்கு பிடிக்காதனால சுட்டும். அது மனுஷத்தன்மை. ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாரு, நீ அந்த பிசாச, மனுஷனால நம்ம எதிராளி கூட நம்ம சுடவே கூடாது. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? அந்த சாத்தான் வெள்ளம் போல வரும்போது, குடும்பத்துல போராட்டங்கள் வரும்போது ஜெயித்திருந்து அவனை துரத்துவதற்கு கர்த்தர் உனக்கு தந்த துப்பாக்கியினுடைய ட்ரிகர் வாய்ஸ் ஆஃப் காட். இந்த சத்தம் வசனம். ஆனா அதை காட்டிலும் மேலாக உன் ஆவியின், அதனாலதான் ஆவியில ஜெபிங்கள் அடுத்த வசனத்தை சொல்றாருன்னா, பவுல் ரொம்ப ஆழமானவருங்க. அவரை சும்மாலாம் நீ படிச்சுட்டு சொல்ல முடியாது. அவரை நிறைய வாட்டி தியானிச்சு பழைய ஏற்பாட்டில் என்ன சொன்னார், ஏது சொன்னார்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தா அவர் என்ன திரும்ப சொல்றாரு, இந்த சர்வாயுதம் எல்லாம் இருந்தாலும் நீ ஜெயிக்கணும்னா இந்த பட்டயம், ஆவி தந்த துப்பாக்கியினுடைய ட்ரிகரா இருக்கிற தேவ சத்தத்தை உன் வாயில எடுத்தினா பிசாச நீ ஓடி வரட்ட முடியும். கரங்களை தட்டி ஒரு விஷயம் அந்நிய பாஷையில ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். We magnify God in tongues. Amen. Hallelujah. Amen. அதனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்த சர்வாயுதத்தினுடைய நிறைவு, the voice of God in your mouth. உன் வாயில் அந்த சத்தம் இருப்பதாக. Hallelujah. 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 We worship you, Master. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை உண்டாவதாக. To him who is seated upon the throne, to him be glory, to him be dominion forever and ever and ever. Amen. எவ்வளவு பலத்தோட இன்னைக்கு தேவன் அசைவாடுவதை காணுகிறேன். மகிமையின் மேகம் ஆலயத்தை மூடுகிறது. Come on, one last time lift your voice. Hallelujah. Come on, say hallelujah. மகிமை, the glory of the Lord, the glory of Jesus, the glory of heaven. மகிமை, 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 மகிமை. Jesus, we worship you. We give you glory in the house.
We give you praise. We give you honor. We begin to worship you today. Come Holy Spirit. Come Jesus. Come Father. Abba. Father. We love you. We worship you. Jesus. Hallelujah. வானம் திறக்கப்படுவதை நான் காணுகிறேன். தூதர்கள் இறங்குகிறார்கள். தூதர்கள் இறங்குகிறார்கள். I see angels descending in this place. இந்த இடத்தை சுற்றிலும் தூதர்கள் பாளையமாய் இறங்குவதை காணுகிறேன். எழுந்து பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிப்பதை காணுகிறேன்.